எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஷ ராசிக்கு இனி இருக்கின்ற காலங்களில் கிரக நிலை மாற்றம் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய வாக்குங்க. இந்த சித்தரினுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றத்தையும் பலருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையும் ஏற்படுத்தி தந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் மேஷராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி நண்பர்கள் பொறுத்தவரை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதங்க. உங்கள் கிரகநிலை மாற்றங்களாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை தைரிய ஸ்தானத்தில் குருன்னு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன்னு, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேதுன்னு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயின்னு அமைஞ்சிருக்கு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு பலம் வரப்போகுதுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 11ஆம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதனும் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுது. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து செவ்வாயும் கலத்தர ஸ்தானத்துக்கு மாறுது. 15ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியனும் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் கலசர ஸ்தானத்துக்கு மாறுது. இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்பவே முக்கியங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனித்து கொண்டால்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக இந்த ஒரு மாதத்தில் உங்களால் செய்து முடிக்க முடியும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதியில் துலாம் ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆவதால் செப்டம்பர் 14ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரனும் பயிற்சி ஆகுவதும் புதனுடன் இணைந்து வருது. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்க இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதியில் கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்குதுங்க. பல்வேறு முக்கிய கிரக மாற்றங்கள் நிகழ இருப்பதால் இந்த மாதத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மனதில் நீங்களாகவே ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அந்த குழப்பங்களை தவிர்த்து உங்கள் செயல்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதுங்க. தொழில், உத்தியோகம், படிப்பு, வியாபாரமே, பணவரவு, முதலீடுகள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கோபத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று உங்களுக்கு கோபம் அதிக நிறைந்து காணப்படும். கோபத்தை தனித்து செயல்படுவதால் நீங்கள் பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில் ரீதியாக நீங்கள் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கான நன்மையை ஏற்படுத்தி தரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. வயிறு சம்பந்தப்பட்ட உதைகள் மிகுந்த கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை, ஆபரணங்களை வாங்கி மகிழ போறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க இது. முதலீடுகளை செய்து மகிழ போறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வந்து சேருங்க. திட்டமிட்டு நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற போறீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. புதிய வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பீங்க. புதிய முதலாளிகள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. சுபகாரிய தடைகள் அனைத்தும் இன்றி விலகிடுங்க. திருமணம் தொடர்பான விஷயங்களை முயற்சி செய்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைத்திடுங்க. நீங்கள் மனதார முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மேலும் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கவசத்தை கேட்டு வருவதும் அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் எந்தவித பயணங்கள் வந்தாலும் அது தெய்வீக சேர்ந்த பயணங்களாக அமைத்துக்கொள்வது நல்லதுங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் துணையுடன் மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது. அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்து கொடுத்து நீங்கள் மன ரீதியிலான நிம்மதியை பெற போகலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாக இருக்குது. கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா பொறுமைகளை காத்து நீங்கள் செயல்களை செய்வது ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளால் உதாசனப்படுத்தியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களை மீண்டும் தேடி வந்து உங்களை மதித்து கூப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தாங்க இது. திருமண யோகம் உண்டாக இருக்குது. பணவரவுகள் நன்றாக இருக்குதுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றத்துடன் காணப்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நித்திருக்க போகுது. குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு மகிழ போறீங்க. தீவிர உழைப்பாலும் அதிக முயற்சிகளாலும் காரியங்களில் ஈடுபடக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் அதிகம் நிறைந்திருக்குதுங்க. மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்க இருக்குது. மனக்கவலை குறைய போகுதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான பலன்தான் கிடைக்க போகுது. சற்று கூடுதலாக நீங்கள் எதிலும் கவனமாக இருப்பது
ரொம்பவே நல்லதுங்க. திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் கூட ஏற்படலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் வியாபாரத்திலையும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சரக்குகளை நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் சந்திக்க நேரிடும். அலுவலகம் வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக தான் இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெற போறீங்க. குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெளி நபர்களால் ஏதாவது உங்களுக்கான குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவரை ஆலோசனையை நீங்கள் கேட்பதை தவிர்த்திடுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்க உதவியாக இருக்கும். பிள்ளைக்காக நலனுக்காகவும் நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. பெண்களுக்கு எதிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் கூடுதல் கவனமாக இருப்பதே நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை இந்த மாதத்தில் தொழில் ரீதியாக தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் உங்களுக்கான காரிய வெற்றி உண்டாகிடும். எதிர்பார்த்த செலவு இருக்கலாங்க. அரசியல் துறையினர் பொறுத்தவரை இந்த மாதத்தில் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது உங்களுக்கான நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மைகள் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான வெற்றியை தந்துடும். உடன் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மருத்துவம் சார்ந்த செலவுகள் நேரிடலாம். ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்களை செல்லும் போதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பழி கூட ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்க போகுதுங்க. ஆனால் பணவரத்து திருப்திகரமாக தான் இருக்கும். வாடிக்கையாளருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை உங்களுக்கு ஏற்க வேண்டியதாக இருக்கும். மேலதிகாரிகளுடன் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது நீங்கள் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறைய கொடுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவினர்கள் வருகை இருக்கலாம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் தேவைங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் தேடி வரப்போகுது. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணத்தொகை உங்கள் கைக்கு வந்து கிடைத்திருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பொதுவாக மேஷராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்ட இனி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி நிலை மாறிடுங்க. தொழிலில் இருந்த மந்தகதி போகும். சுறுசுறுப்பாக செயல்படும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்களும் நீங்கிடுங்க. கண்முன்னே தலைவரித்தாடக்கூடிய செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டியதாக இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கிடலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தை கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருங்க. பிள்ளைகளால் திடீர் செலவு உங்களுக்கு உண்டாகிடுங்க. இந்த ராசியில் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரமாக சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. வீண் மனக்கவலைன்னு காரிய தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரித்து காணப்படுது. வாக்குவன்மை ஏற்பட்டிருக்கு. உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்க்க போகிறாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. தொலை தூரத்தில் இருந்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தினரிடம் நீங்கள் வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். குடும்பத்தினருடைய வெறுப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டியதாக இருக்கும். செல்வாக்கு அந்தஸ்து பாதிக்கப்பட போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். மனதில் திருப்தி மேலோங்கி ஏற்படும். யாருடைய உடல்நலம் பாதிப்படையக்கூடும். வண்டி வாகனங்களை விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. இந்த மாதத்தில் பரணி நட்சத்திரக்காரருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுது. லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திடுங்க. பழைய வாக்குகள் வசூலித்து முடிப்பீங்க. வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்துடும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பயணியாளர்கள் மூலம் உங்களுக்கான நன்மை உண்டாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெற போறீங்க. கௌரவ கூடுதலும் நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தாங்க இது. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க. சில சொந்த பந்தங்களை விட்டு பிரியக்கூட நேரிடலாம். சிலருக்கு உறவு பகையாக மாறிடுங்க.
கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்குதுங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை தொடர்ந்து பூஜித்து வர உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள் ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து துர்க்கை அம்மன் காப்பாற்றுவா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.